Taste the Daily. முதல்வர் ஜானகி ராமச்சந்திரனின் நூற்றாண்டு விழாவில் திரைப்பட இயக்குனரும் நடிகருமான தம்பி ராமையா உரையாற்றி வருகிறார். அதன் நேரலையை தற்போது பார்க்கலாம். உணர்வை உள்வாங்கியவன் இந்த மேடையில் என்னை நிறுத்தியிருக்கிறது. ஒரு சாமானியன் கட்சிக்கு அப்பாற்பட்டு, அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பெண்ணின் பெருமை பேச, ஒரு தாயினுடைய புகழ் பேச இங்கே வந்திருக்கிறேன். 1972 ஆரம்பிக்கப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 52 வருடங்களை தாண்டி வெற்றி நடைபெறுகிறது. 30 வருடம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது. இதுல 5 அதிசயங்கள் நடந்திருக்கிறது. இந்த 5 அதிசயங்களுக்குள் ஒருவர் மட்டுமே இருக்கிறார். சொல்றேன். 1972 52 வருட காலம் இந்த கட்சி 30 வருடம் ஆட்சியில் இருந்த பொழுது 25 வருடம் சில்வர் ஜூப்ளி வருஷத்தை தாங்கிய பொழுதும் எடப்பாடியார் முதலமைச்சர். இந்த இயக்கம் 50 வருடங்களை தாண்டுகிற பொழுதும் கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார். புரட்சி தலைவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 75வது பிறந்த நாளை கொண்டுகிற பொழுதும் இந்த இயக்கத்தை வழிநடத்தும் பொறுப்பிலே எடப்பாடியார். புரட்சி தலைவருக்கு 100வது பிறந்த நாளை கொண்டாடுகிற பொழுதும் கட்சியினுடைய இயக்கத்தினுடைய தலைவராக எடப்பாடியார். இன்றைக்கு புரட்சி தலைவருக்கு பின்னாலே இருந்து அவருடைய திருவாக்கிய அந்த ஆளுமை ஜானகி அம்மையார் அவர்களுக்கு இன்றைய தினம் 100வது பிறந்த நாள் விழா. இன்றும் இந்த இயக்கத்தினுடன் இந்த 5 எப்படி சாத்தியமாகியது? சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, டைமண்ட் ஜூப்ளி, 100 வருடங்கள் 2 ஆளுமை கொண்ட தலைவர்கள். அப்பொழுது நினைச்சுக்கிட்டேன், ஒரு விஷயத்தில் தடுமாறாமல் தடமாறாமல் ஒற்றை தலைமை, ஒரு இயக்கம் ஒன்றே நேசித்தால் அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். நான் கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுகிறேன். ஒரு விவசாயியுடைய மகன் என்ற முறையில் பேசுகிறேன். எப்படி இது சாத்தியமாயிட்டது? நேற்று இரவு யோசிச்சு பார்த்தேன். இன்னொரு அதிசயம், எடப்பாடியாருக்கு போல இன்னொரு தலைவருக்கு யாருக்கு வந்தாலும் அது முன்மாதிரி இவர்தான். ஒரு விவசாயி ஒருவர் நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் கட்சிக்கு விசுவாசத்தோடும் இருந்தால் தலைமை பீடத்துக்கு வர முடியும் என்று அடுத்த தலைமுறைக்கு பாடம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாமர ஜாதியிலிருந்து வந்த எடப்பாடியார் அவர்களை நான் வணங்குகிறேன். நன்றி ஐயா. இப்போ ஒவ்வொரு அரசியல்வாதியும் நினைச்சு பார்ப்பேன். நான் ஒரு எழுத்தாளன், குறிப்பாக நகைச்சுவை எழுத்தாளன். காந்தியடிகளை கொண்டாடுகிறோம் தேசப்பிதா என்று, கஸ்தூரிபாயை கொண்டாடுகிறோமா தேசத்தாய் என்று? இல்லை. காந்தியடிகள் தேசப்பிதா என்று பெயர் வாங்குவதற்கு பின்னணியில் ஒரு கஸ்தூரிபாய் இருந்திருக்கிறார்கள். பாரதியார் தேச கவி என்று பெயர் வாங்குவதற்கு பின்னால் செல்லம்மாள் என்ற ஒரு தியாகியுடைய தியாகம் ஒளிந்திருக்கிறது. அதை போலதான் பேரறிஞர் அண்ணா அவர்கள், ராணி அம்மாள் நினைத்திருந்தால் அண்ணா அவர்கள் தமிழ் பேசினார், இதற்கு ஆங்கிலம் தெரியாதோ என்று சொல்வார்களாம். ஆங்கிலம் பேசினார், இவருக்கு தமிழே தெரியாதோ என்று சொல்வார்களாம். அப்பேற்பட்ட ஆளுமை, தமிழின் வித்தகர், குழந்தைகள் கிடையாது. ராணி அம்மாள் நினைத்திருந்தார், எதற்கு இந்த பதட்டமான வாழ்க்கை, அமைதியாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கலாம் என்று தடுத்திருக்கலாம். தடுத்திருந்தால் இந்த மாபெரும் திராவிட இயக்கம் தமிழ் மண்ணுக்கு வராமலே போயிருந்திருக்கும். ஆக பேரறிஞர் அண்ணாவுடைய தாகத்தின் பின்னாடியில் ஒரு ராணி அம்மாவுடைய தியாகம் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டுக்கு, உலகத்துக்கு ஒரு தத்துவத்தை சொல்லி அந்த தத்துவத்தின் பின்னால் மிகப்பெரிய ஒரு கூட்டம் நகர்ந்து கொண்டிருக்கிறது, நாடுகளே இருக்கிறது. அப்பேற்பட்ட புத்தருக்கு பின்னால் ஒரு யசோதாவின் தியாகம் இருக்கிறது. ஒரு யசோதா ஒத்துழைக்க மறுத்திருந்தால் சித்தார்த்தன் என்பவன் புத்தாக நாட்டுக்கு கிடைத்திருக்க மாட்டான். அதை போல்தான் புரட்சி தலைவர் நம்மளுக்கு கிடைப்பதற்கான பின்னணியில் ஜானகி அம்மாவுடைய தியாகம் இருக்கிறது. என் அன்பார்ந்த அரசியல் தலைவர்களே, நிர்வாகிகளே, நான் யோசித்து பார்க்கிறேன். நாங்கள் எல்லாம் கலை கூட்டத்தை சேர்ந்தவர்கள். சாயந்தரம் வீட்டுக்கு போயிடுவோம், நினைச்சா செல்ல ஆஃப் பண்ணிடலாம். அரசியல் என்பது புலிவால் பிடித்த நாயர் கதை என்று சொல்வார் புரட்சி தலைவர். நீங்கள் பிடித்து விட்டீர்கள், விடவும் முடியவில்லை, தொடரவும் முடியவில்லை. அப்பேற்பட்ட உங்களுடைய தியாகத்துக்கு பின்னால் உங்களுடைய மனைவியுடைய தியாகம் இருக்கிறது. இந்த கூட்டத்தின் வாயிலாக உலகம் முழுக்க இந்த தம்பிராமை அவர் ஏழை கலைஞன் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்த உலகமே இதை பார்த்துக் கொண்டிருக்கிறது.
அரசியல்வாதியுடைய சாதனைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாய்மார்களின் பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். மனைவியுடைய ஆரோக்கியத்தை பற்றி உங்களுக்கு தெரியாது, குழந்தைகள் என்ன படிக்கிறார்கள் என்பது தெரியாது. நீங்கள் பிடித்து விட்டீர்கள். இந்த சமுதாயத்தின் மீது அக்கறையோடும் பொதுத்தன்மையின் மீது ஆர்வத்தோடும் தியாக சிந்தனையோடும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல்வாதியுடைய மனைவியருக்கு இந்த ஜானகி அம்மாவுடைய 100வது நாளை சமர்ப்பணம் செய்யலாம். நிச்சயமாகதான் அப்படித்தான் நான் உணர்கிறேன். ஒரு பொதுவாக நினைத்து பார்க்கிறேன். 1972 நாங்கெல்லாம் ஒரு 10 வயசு, கட்சி ஆரம்பித்து விட்டார். 1977 ஜானகி அம்மாவோட தியாகம் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் சொன்னதை போல, அன்பு தம்பி வைகை செல்வர்கள் காணொலியில் சொன்னதை போல, முன்னாள் பேசுவதை போல எங்கே எல்லாம் தியாகம் ஒழிஞ்சிருக்கு. எம்ஜிஆர் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட், சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் ஜானகி அம்மா, அது ஒரு தியாகம். திருமணம் செய்ததற்கு பிறகு உங்களுக்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன், நான் நடிக்க மாட்டேன், ஒரு தியாகம். 72 சகோதர யுத்தம், அது அரசியல். தனியாக இயக்கம் காண்கிறார். 55 வயசு அப்ப புரட்சி தலைவருக்கு யார் தடுத்திருக்க முடியும்? ஐயா வேண்டாம், வாங்க அமைதியா இருங்க, பிடிச்ச படத்தில் நடிங்க, காலை எழும்புங்க, ஒர்க் அவுட் பண்ணுங்க, 8 மணிக்கு டிஃபன் தானே சாப்பிடுங்க, 10 வயதுக்கு பிடித்த நண்பர்களுக்கு அழைங்க, பேசுங்க, 1 மணிக்கு சாப்பிடுங்க, 3 மணி வரைக்கும் தூங்குங்க, 4 மணிக்கு நடைபயிற்சி போங்க, 7 மணிக்கு டிவி பாங்க, அற்புதமா தூங்குங்க, 100 வயது வரை நீங்கள் வாழுவீர்கள் என்று சொல்ல வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் ஜானகி அம்மையார். உங்களை நம்பிய ரசிகர்கள் எல்லாம் தொண்டர்களாக மாறி ஒரு இயக்கத்துக்கு தனியாக வந்து விட்டார்கள். எத்தனையோ அரசியல் நிர்வாகிகள் அழைத்திருக்கலாம். தடுக்க வேண்டிய இடத்தில், அழைக்க வேண்டிய இடத்தில் ரசிகர்கள் இருந்தார்கள். தடுக்க வேண்டிய இடத்தில் ஜானகி அம்மா இருந்தார். தடுக்கவில்லை. இந்த மேய்ப்பர் இல்லாத மந்தை கூட்டத்துக்கு மேய்ப்பனாக விமானம் செய்தது ஜானகி அம்மையார் அவர்கள். அந்த தாயினுடைய அற்புதமான நிகழ்வு. அதற்கு பிறகு 1977 சட்டமன்றம். அப்போதுதான் என்னை போன்றவர்களான அரசியலை பார்க்கிறோம். இடி, மலை, மின்னல் என்று துரைமுருகன் ஐயா போன்றவர்கள், சுப்பு போன்றவர்கள், ரகுமான் கான் போன்றவர்கள், நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், சைதாப்பேட்டை துருசாத்துவன், தமிழ் நல்லதேவி போன்றவர்களாம் எதிர் முகாமில் இருந்து புரட்சி தலைவரை இன்றை செய்கிறார்கள். பதட்டம் இல்லாமல் பண்போடு அற்புதமாக ஆட்சி செய்கிறார். ஒரு நல்ல ஆட்சி செய்த புரட்சி தலைவரை 1980 எந்த பாவம் செய்யாமல் 356 என்ற ஒரு நம்பரை பயன்படுத்தி ஆட்சி கலைக்கப்படுகிறது. பரிதவித்து போகிறார். நான் என்ன தவறு செய்வேன் கேட்கிறார். முடங்கி போகிறார், கூனி குறுகுகிறார். புரட்சி தலைவரால் புகழ் பெற்றவர்கள் நாஞ்சின் மனோகர் ஐயா காலையில் செல்கிறார், மாலை நேரம் சுப்லஜின் ஜெகதீசன் செல்கிறார், பிடி சரஸ்வதி செல்கிறார், ஆதி திராவிடத்துறை அமைச்சராக இருந்த சவுந்தரபாண்டியன் செல்கிறார், உணவுத்துறை அமைச்சராக இருந்த எட்மன் செல்கிறார். நான் சின்ன பையன், ஐயோ என்னடா பதவியை புரிந்தவங்க எல்லாம் பறிச்சு ஓடுறாங்களே, இது எப்படி எம்ஜிஆர் தாங்குவாரு? இதே உணர்வு எனக்கே வந்தபோது ஜானகி அம்மாவுக்கு வந்திருக்காதா? அப்பொழுதாவது தடுத்திருக்கலாம். அம்மா சொன்னாங்க, ஆர்மி ஐயா அழைகிறார்கள், எல்லோரும் அழைத்திருக்கலாம். அப்போது அம்மா சொன்னாங்க, ஆரம்பித்த பொழுது கூட நீங்க பிறையில், இப்பொழுதுதான் நீங்கள் வீறு கொண்டு எழ வேண்டும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் கல்யாண சுந்தரம், ராமமூர்த்தி போன்ற கூட சொல்லுகிறார்கள், எம்ஜிஆர் உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியாது, தமிழ்நாட்டுக்கு நீங்க தான், தைரியம் நில்லுங்க. குழப்ப நிலையில் இருக்கிறார். ஜானகி அம்மா சொல்றார், மாமா இப்பதான் வீறு கொண்ட சிங்கமா இருக்கிறார்கள். உங்களை நம்பி 72 இருந்து 80 வரை 8 வருட காலம் உங்களுக்காக தன்னை ஒப்படைத்து விட்டு வந்து விட்டார்கள். மாற்று இயக்கத்திற்கு போறபொழுது அவர்களுக்கு என்ன ஆகுமோ சீறு கொண்ட சிங்கமாக இருந்தார். 80 ஆட்சி அமைத்தார். 84 காலமோ கடவுளோ அந்த அற்புத தலைவனுக்கு உடல் சுகவீனம் வருகிறது. அற்புதமான தலைவன் அமெரிக்கா சென்று 3 வருட காலம் இந்த பூமியில் அதிகமாக வாழ்ந்ததற்கும் கதாநாயகியாக வந்து காதலியாக மாறி மனைவியாக இருந்தவர்கள் 84 to 87 தாயாக இருந்து அந்த தங்க தலைவனை மீட்டெடுத்து மறுபடியும் இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். அந்த தாய்க்கு இன்று 100வது பிறந்த நாள் விழா. ஜானகி அம்மாவுக்கு சொல்லுகிறது, ராமனுக்காக படைக்கட்டும் ஜானகி, ஜானகிக்காக ராமர். இந்த அற்புதமான நிகழ்வில் அவர் பூர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இப்போ அந்த ஆத்மாவுக்கு யாரை பற்றி பேசினால் மகிழ்ச்சி இருக்கும் அப்படின்னா, தன் ஆசையாக நேசித்து அற்புதமாக கரம் பிடித்து இந்த மேலே சூப்பர் ஸ்டார் அவர்கள் சொன்னாங்க, வேறு என்ன தியாகம் சொன்னதை போல 1987 கட்சிக்கு 2 பெறுகிறது. ஜே ஜா ஓகே. எடப்பாடி அவர்கள் இன்னொரு பெருமை, பூ
புரட்சி தலைவி எப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்துக்குள் செல்கிறாரோ, சேவல் கொடியன் பழனிசாமி, சேவல் முருகன், சேவல் பழனிசாமி, அந்த சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு நுழைந்தவர். இதெல்லாம் கோஇன்சிடென்ஸ். ஆன்மீகத்தை நம்புகிறவர்கள் இதெல்லாம் நம்பித்தான் தீர வேண்டும். அந்த வகையிலே புரட்சி தலைவர் சமகாலத்தில் ஒன்றாக சட்டமன்றத்துக்கு நுழைந்தவர், அந்த வகையில் சிறப்பு கொண்டவர். அவர்தான் இதையெல்லாம் மெய்ப்பனாக இருந்து ஆட்சி செல்கிறார். தகுதி கொண்ட ஒரு தலைவன் தான் உங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறார் என்பது ஒரு பாமரனாக, ஒரு எழுத்தாளனாக நான் நிச்சயமாக சொல்கிறேன். அதற்கு பிறகு புரட்சி தலைவருக்கு மனைவியாக இருந்த தாயே தலைவி என்ற உண்மை ஜெயலலிதா அம்மாவுக்கு தான். தோற்கடித்து விட்டார்கள், பதட்டப்படவில்லை, கட்சியை எழுதி கொடுத்து சின்னத்தையும் கொடுத்து விட்டு வேண்டுமென்றால் தமிழ் மகன் உச்சன் ஐயா இருக்கக்கூடிய அவைத்தலைவர் பதவி கேட்டிருக்கலாம், எந்த பதவியும் கொடுத்திருப்பார்கள். அரசியல் பேசுறா அப்ப எந்த பதவியில் ஒட்டுமொத்தமான அரசியல் தளத்தில் இந்த பெண்ணை நகர்த்தி கொண்டு 72 என் புருஷனுடைய, என் தலைவனுடைய, என் மாமாவுடைய, என் காவலுடைய உழைப்பு விரயமாக கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக தன்னை நகர்ந்து கொண்டு இந்த இயக்கத்திற்காக வழிவிட்டவர். இதை விட ஒரு தியாகம் இந்த உலகத்தில் ஒரு பெண்ணால் செய்யவே முடியாது. அந்த தியாக திருவுருவத்துக்குத்தான் இன்னைக்கு நிச்சயமாக சொல்வேன், இந்த நல்ல நாளிலே மேலே என்னுடைய சுயநலம் இருக்கிறது. இந்த ஆத்மா மேலே இருந்து பார்க்கும், யாரா ஒருத்தன் இந்த காட்டு கத்துறான்னு அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு, பார்வையாளர் உங்களுக்கு இருக்கு, தொலைக்காட்சி வாயால பார்த்து கொண்டிருக்கக்கூடியவருக்கும் ஜானகி அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு, உலக நாடுகளில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஜானகி அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கு. 2 நிகழ்வுகளை சுற்றி விடைபெற்று நிறைய நிகழ்வுகள் இருக்கு. புரட்சி தலைவர் எப்படி உள்ள வந்தார்? நான் புரட்சி தலைவரோடு பழகவில்லை, ஆனால் ஜஸ்டின், கவர்ச்சி வில்லன் கண்ணன், வாலி ஐயா, நம்பியாசாமி, மனோரமா, புரட்சி தலைவருக்கு அள்ளும்பகலாக மேக்கப் போட்ட பீதாம்பரம் ஐயா. நான் ஒன்றை மட்டும் நான் இப்பொழுது மாப்பா பாண்டியராஜன் அவர்களை சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த புரட்சி தலைவரை பற்றின ஒட்டுமொத்த வரலாறையும் பல மணி நேரம் பேச சொன்னார். அவர் சம்பந்தப்பட்ட பாடல்களை கையிலே குவிப்பில்லாமல் பேச சொன்னார். பேசக்கூடிய, பாடக்கூடிய வல்லமை, கருத்துக்களை உள்வாங்கியவன். அந்த வகையில புரட்சி தலைவர் ஒரு விஷயம், நிறைய பேருக்கு இங்கே வந்திருந்தவர்களும் உலக பார்வையாளர்களும் புரட்சி தலைவர் புகழ் ஏன் காலம் கடந்து நின்று கொண்டிருக்கிறது என்றால் 1987 வளர்மதி தாய் அம்மாவுக்கு தான் தெரியும். 1900 நான் சொல்ல போற விஷயம் 1987 காலம் புரட்சி தலைவர் தரம் கொண்டு அழைத்து செல்கிறது. அதற்கு முன்பு 1986 சக்கரவாணி ஐயா அவரை ஆசையாக வளர்த்த தந்தை ஸ்தானத்தில் இருந்த அப்பா அண்ணனாக இருந்தார். அவர் மறைந்து போகிறார். 86 புரட்சி தலைவரிடம் சக்கரவாணி ஐயா கேட்கிறாங்க, சாரி எம்ஜிஆர் வந்து சக்கரவாணி ஐயா கேட்கிறாங்க, அண்ணா உடல் சுகவீனம் அமெரிக்காவில் வந்த பொழுது, அண்ணா எனக்கு குழந்தை இல்லை, உங்களுக்கு நிலையா குழந்தை இருக்கு, எனக்கு வளர்ப்பு குழந்தைலாம் இருக்கு, யாருக்காவது என்னன்னு நீங்க கேட்பதே இல்லையே, கணக்கே கேட்கவே இல்லையே, ஏன் கணக்கு கேட்கல? அப்ப மரணத்தை தழுவக்கூடிய அண்ணன் தம்பியிடம் சொல்கிறார், தம்பி ராமோ அதற்கான விஷயத்தை சொல்லுகிறேன் என்று சக்கரபாணி எம்ஜிஆர் ஐயா கிட்ட சொன்னது. 7 வயது யாருக்கு? சக்கரபாணிக்கு. 3 வயது எம்.ஜி. ராமச்சந்திரன் என்ற ஒரு இளைஞனுக்கு. இடையில் ராசம்மாள் அப்படின்னு ஒரு பொண்ணு, பாலக்காடு, மலையாளி, அப்பா சாதாரண நபர் கிடையாது, பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்திருப்பதை போல ஒரு மேஜிஸ்ட்ரேட். எம்ஜிஆர் அப்பா ஒரு மேஜிஸ்ட்ரேட். அங்கே தீவிரவாதிகளால் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு தீவிரவாதிகளால் ஒரு தீவிரவாதியை வெளியே நகர்த்துவதற்கான ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தர்மசீலன் எம்ஜிஆர் அப்பா முடியாது என்கிறார். முடியாது என்றால் உன் குடும்பத்தை கொலை பண்ணி சொல்றாங்க. ஆக முடியும் என்றால் பணத்தை வாங்கிவிட்டு கேரளாவிலே தொடர்ந்து இருக்கலாம், முடியாது என்று இருக்க முடியாது. நம்மால் நம் மனைவி குழந்தைகள் மரணிக்கப்படுவார்கள் என்று பயந்து மனைவியையும் 3 குழந்தைகளை அழைத்துக் கொண்டு இலங்கைக்கு செல்லிவிட்டார். பின்னாளில் LTT என்ற அமைப்புக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான அடிநாதம் நான் இப்ப சொல்ல போறதான். அங்க போகிறார், கண்மூடித்தனமாக வந்து விட்டார். தியாகசீலர் தர்மசீலன் போன இடத்தில் காய்ச்சல், ஃபீவர், அந்த பெண் குழந்தை இறந்து விடுகிறது. பெண் குழந்தை இறந்து விடுகிறது. காரணம் பணம் இருந்ததாக காப்பாற்றிருக்கலாம். மேஜிஸ்ட்ரேட் தன் மகளை அங்கே இறந்து விடுகிறார். வேறு வழி இல்லை.
மகளை கூட காப்பாற்ற முடியாத தந்தையாகி போய்விட்டேன் இந்த குற்ற உணர்ச்சியில் எம்ஜிஆர் தந்தை இளம் வயதில் இறந்து விடுகிறார். அந்த அற்புதமான பேரழகி சத்யா 7 வயது 3 வயது கொண்ட 2 சிறார்களை அழைத்துக் கொண்டு கும்பகோணம் வருகிறார்கள். அங்கே ஒரு பிராமண மூதாட்டி எடை கொடுக்கிறார். அந்த திண்ணையில இட்லி பேரழகி இட்லி விற்கிறாங்க. மலையாளத்தம்மான் பேர். அப்பொழுது எம்ஜிஆர் ராமச்சந்திரன் என்ற இளம் பாடகன் ஓடி ஆடி துருதுருப்பு காட்டக்கூடிய இளைஞன் பாய்ஸ் ட்ரூப்ஸ் அவரை பார்க்கிறது, கப்பிக்கொண்டு செல்கிறது. ஆகா, என்னை அழைக்காமல் என் தம்பியை அழைக்கிறார் என்று பொசிஷனஸ் வரல, ஈகோ வரல, என் தம்பி அவ்வளவு பெரிய ஆற்றல்காரா என்று அந்த இன்னைக்கெல்லாம் குழந்தை நட்சத்திரத்தை அழைச்சிட்டு போவோம். சினிமாவில் நிறைய சகோதரிகள் வருவாங்க, அந்த குழந்தை நட்சத்திரத்தை அழைச்சி போறாங்க. அப்படி வளர்ந்து ஒரு கட்டத்தில் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்து ரிச் பாயா இருந்து கேரக்டர்ஸ் வந்துட்டார். இப்ப இந்த கதை ஒரு படத்துக்கு முதல் எம்ஜிஆருக்கு 50 ரூபாய் சம்பளம் பேசப்படுகிறது. அந்த காலத்துல 25 ரூபாய் 5 பட்சத்தால் கொடுக்கப்படுகிறது. நேர எம்ஜிஆர் வந்தாரு, சத்யாமா கிட்ட வெறும் 10 ரூபாய் மட்டும் தான் கொடுத்தார். இது சக்கரபாணி அவர்களுக்கு தெரிகிறது. அம்மா ராம் வந்தானா? ஆமா. எவ்வளவு கொடுத்தான்? 10 ரூபாய் கொடுத்தாப்பா. என்னம்மா 50 ரூபாய் ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்கான், 25 ரூபாய் வாங்கியிருக்கான், 10 ரூபாய் என்ன கேளுங்கம்மா, என்னன்னு கணக்கு கேளுங்கம்மா. அம்மா வந்திருக்காங்க. ராமு எவ்வளவுப்பா சம்பளம் பேசுன? 50 ரூபா. அம்மா எவ்வளவு கொடுத்தாங்க? 25. 10 ரூபா தான் கொடுத்தேன். இல்லம்மா 25 ரூபா வாங்கிட்டு ஓடி வந்து நான் திருவான்மியூர் பஸ் ஸ்டாண்டில் நின்னேன். அங்கே கும்பகோணத்திலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக 3 குழந்தைகளோடு ஒரு தாயும் தந்தையும் வந்து நின்றார்கள். குழந்தையெல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க. எதுக்கு அழுகிறாங்க கேட்டேன். ஐயா, நாங்க பஞ்சம் பிழைக்க வந்தோம்யா மெட்ராஸுக்கு, எனக்கு வடக்கு கிழக்கு தெரியலையா, எப்படி பிழைக்கும் தெரியலையா, சொந்த ஊருக்கே திரும்பி போயிடான்னு சந்தோஷம் வந்தையா, பசிச்சு அழுகுறியா, கையில் இருந்த 5 தாள், ஒரு தாளை இப்பொழுது சாப்பிடுங்கள், ஒரு தாள் பசிக்கு வச்சுங்க, ஒரு தாள் என்னதான் பிறந்த ஊரா இருந்தாலும் போன உடனே வேலை கிடைக்காது, அங்க போய் பயன்படுத்துங்க. கொடுத்தம்மா, நீ என்னையும் அண்ணனை கும்பகோணத்துக்கு கூட்டு வந்தவங்களுக்கு பிரதான துடிச்சிருப்ப, கும்பகோணத்துல இருந்தாங்க, கொடுத்துட்டம்மா. என்னம்மா? இல்லப்பா சக்கரபாணிகிட்ட வந்திருக்கிறார்கள். தம்பி பாணி, நீ எந்த காரணத்தை கொண்டும் ராமுகிட்ட கணக்கு கேட்காத, அவன் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோடு பிறந்தவன், கணக்கு கேட்டு கொடுக்கும் முன்னத்தை மாற்றி விடாதே என்றார். அங்கேதான் அவர் வல்லராக வருகிறார். அந்த நிகழ்வு நான் நிறைய பேர் பேசணும். ஒரே விஷயம், எம்ஜிஆருடைய பாடல்கள் நினைத்தால் நிறைய நேரம் பேசலாம். எல்லாரும் வெளியில் போகணும். தரை மீன் பிறக்க வைத்தார், எங்களை கண்ணீர் பிறக்க வைத்தார், கரை மேல் இருக்க வைத்தார், பெண்களை கண்ணீரில் குளிக்க வைத்தார், வெள்ளி நிலாவே விளக்காயும் கடல்தான் எங்கள் வீடு, முடிந்தால் முடியும் தொடர்ந்தால் தொடரும், இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு தேசிய கீதம். கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி, விவசாயி. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். கடவுள் ஏன் கல்லானா, மனம் கல்லாய் போன மனிதர்களாலே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தனுக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். புரட்சி தலைவர்களுடைய இந்த பாடல்கள் இருக்கும் வரை தமிழ் இருக்கும், தமிழ் இருக்கும் வரை புரட்சி பூமி இருக்கும், பூமி இருக்கும் வரை புரட்சி தலைவர் புகழ் இருக்கும், புரட்சி தலைவருடைய புகழ் இருக்கும் வரை இந்த அன்பு தாய் ஜானகி அம்மாவுடைய பெயர் இருக்கும். அனைத்து நல்ல உலகங்களும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.